பாரிஷா யாருக்கு தான் பிடிக்காது? சரி வாங்க செஞ்சு காட்டுறேன். எண்ணெய் ஊத்தி, மைதா மாவ நல்லா நெய்யில இந்த மாரி பெசஞ்சு, நீட்டா தட்டி இத மாரி கட் பண்ணி எடுத்து வச்சு, அத குட்டியா உள்ள கை விட்டு விட்டு இந்த மாரி செஞ்சீங்கன்னா, பாலிஷா ரெடி. இத இந்த மாரி ஒரு காஞ்ச எண்ணெய் ஃபர்ஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் சுட்டு அதில எடுத்து வைக்க முடியும். ஸோ எண்ணெய் இன்னொரு பக்கம் அந்த பாவு காசணும்ல, அந்த சர்க்கரை போட்டு நல்லா கொஞ்சம் காசுன பால வந்து கம்பி பதத்துக்கு வரணும். அப்பதான் ரொம்ப நல்லது. ஸோ எண்ணெய் காஞ்சோனே நம்ம இத மாரி எடுத்து வச்சுக்கிறத எடுத்து போட்டு, அதில பொரிச்சு பொரிச்சு நம்ம காய வச்சிருக்க எண்ணெயில எடுத்து வச்சுக்கணும் இன்னொரு பக்கம். கொஞ்சம் ஆறுன உடனே அந்த சூடான எண்ணெயில போட்டிங்கன்னா ரொம்ப புசு புசுன்னு போயிடும். ஸோ திட்டமா சூடா இருக்கும்போது இந்த மாரி எண்ணெயிலேருந்து எடுத்ததெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க அதில. அந்த பாலிஷாவும் இதுவும் நல்லா ஊறி இருக்கும்போது, அந்த பாதாமோடைய இத கொஞ்சோண்டு பொடியா நறுக்கி அத மேல வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அருமையா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க.